ஹாய்மா, அந்த பாருங்கடா, நமக்கு காய்கறி எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஒரு சின்ன குழம்பு வந்து என்ன குழம்பு பண்ணுறதுன்னு யோசிக்காமல் அந்த பாருங்கள், துவரம் பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், புளி வந்து இந்த தக்காளி வெங்காயம் புளி வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு இதில் வச்சுருங்க. குக்கரில் வச்சு எடுத்துடுறேன். ஏன்னா புளி போட்டால் பருப்பு வேகாது. ஓகேவா? அதை வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மத்து போட்டு கடைஞ்சிட்டு வடகம் போட்டு தாளிச்சிடணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லெட் போட்டணுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வறுத்தல் சைட் டிஷ் வேணும்னா அப்பளம் அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். காய் கூட எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இதை மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை திக்காக வேணால் திக்காகவே வச்சுக்கலாம். ஓகேவா? இது டமோட்டா புல்லபூரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்கங்க. தேங்க்யூ. ஹாய்மா, இந்த பாருங்கடா, தாளித்து கொட்டியாச்சு. ஓகேவா? கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்மளுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக எடுத்துக்கலாம். அதை பார்த்திங்களா? திக்காக இருந்ததுன்னா நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஓகேவா? இதுக்கு ஊறுகாய் மிளகா எந்த சைட் டிஷ் வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.